நான் நிறைய வருஷமாக வந்துட்டுருக்கேன் ஆக்சுவலி. ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தைப்பூசத்துக்கு வருது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் இந்த க்ரௌட் பார்த்தா அவ்வளோ நிறைய 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 க்ரௌடு இருந்தாலும் சாமி இன்னைக்கிட்ட பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. ஸோ ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் டுடே. நிறைய கோயில்கள் இருக்குது, அறுபடை வீடுகள் இருக்குது. ஆமாம். அங்கே போகாமல் இங்கே வரதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்கா? நான் வந்து இன்னைக்கு நான் பேசிக்லி நான் வந்து ஒன்று மலேசியா பத்துமலை முருகன் போவேன். லாஸ்ட் இயர் வந்து பாமன் சாமி போனேன். சரி இந்த வருஷம் வந்து நம்ம வடபழனி போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு காலிங் வந்தது. நேற்று காலிங் மாதிரி வந்தது. சரி வடபழனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தா சரியான க்ரௌட். பட் இந்த க்ரௌட்லேயும் முருகர் வந்து எனக்கிட்ட தரிசனம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆக்சுவலி வந்து 7 o'clock வந்தேன். ஆனால் உள்ளே வர்றதுக்கே ஒரு 8 something ஆயிடுச்சு. அப்புறம் தரிசனம்லாம் பார்த்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 9 something ஆயிடுச்சு. ஆமாம். ஐயோ அதை விட எனக்கு வந்து இது பெரிய பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் நினச்சேன் இந்த கூட்டத்தில் வந்து நம்ம தள்ளி தான் பார்க்க முடியும், திருப்பதி அந்த மாதிரி நான் நினச்சேன். பட் எனக்கு வந்து மூலஸ்தானம் கிட்ட உட்காந்து தரிசனம் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காவல்துறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்களே பாருங்கள், அவங்க இல்லைன்னா க்ரௌட் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நிறைய காவல்துறை தான் எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நிறையா புஷ் பண்ணாமல் நான் வர வழியில் பார்த்தேன் சில பேர் உழுங்குறாங்க. அதனால புஷ் பண்ணாமல் முருகர் இங்கே தானே இருப்பார், எங்கேயும் ஓடி போக மாட்டார். ஸோ அதனால சாமியை திருப்தியை நிம்மதியாக பார்த்துட்டு போகணும். என்னுடைய பேர் கௌசல்யா. நான் போரூர்லேருந்து வரேன். இதுதான் என்னுடைய என்னோட 26 வயசில் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு காவடியே. ஆக்சுவலி நான் 1.5 வருஷமாக படுக்கையில் இருந்தேன். ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஒரு மேஜர் ஃப்ராக்சர். அதுக்காக 48 டேஸாக விரதம் இருந்து அதுக்கப்புறமா வேண்டிக்கிட்டு இப்போ வந்திருக்கேன். ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்ட்லேயே என்னை மடக்கிட்டாங்க. நான் அங்கே அந்த போலீஸ் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு என்னோட காவடி உள்ளே இருக்க என்னை விடுங்கன்னு சொன்னேன். ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஃப்ராக்சர் ஆனால் வீட்டில் இருக்க வேண்டியதானம்மா, ஏமா நீ வந்த அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அங்கேயே அழையாக வந்துருச்சு. அப்புறம் சரி உள்ளே வந்து முருகரை பார்த்தா போதும்ன்ட்டு வந்துட்டேன். அப்புறமா எனக்கு போலீஸே வந்துட்டு அந்த காவடியை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என் கையில் ஒப்படைச்சாங்க. நான் ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்கே ஃப்ரெண்டில் இருந்து தான் நடந்து வரேன். என்னால் நடக்கவே முடியாது. ஆக்சுவலி நான் டாக்டருடைய சஜஷன் படி சிங்கிள் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 1/2 கிலோமீட்டர்னால் நடக்கலாம், அதுக்கு மேலெலாம் நடக்கக்கூடாது. அதனால இங்கேருந்தே நான் வந்துட்டேன். இனிமேல் எல்லா வருஷமும் எடுப்பேன். அப்போ நான் என் வீட்டிலேருந்து போரூர்லேருந்தே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எனக்கு ஆக்சுவலி எங்கள் குலதெய்வம் வந்துட்டு திருப்பூர் கந்தசாமி முருகர். எனக்கு முருகர் பர்த்லேருந்தே பிடிக்கும். எனக்கு இந்த ஃப்ராக்சர் ஆனதுலேருந்து ரொம்ப அது வந்துட்டு ரொம்ப ரிலேட் ஆகிடுச்சு. சோதிப்பார், அதுக்கப்புறமா கைவிட மாட்டார், இது பண்ணி அதனால முருகர்னாலே ரொம்ப பிடிக்கும். க்ரௌட்லாம் பயங்கரமான க்ரௌடுங்க. அந்த ஃப்ரெண்டில் வந்துட்டு விடவே இல்லை. நான் கரெக்டாக வந்துட்டு 6:30க்கு வந்தேன். நான் ஸ்டில் இப்போ வரைக்குமே இங்கேயே இருக்கிறேன் பாருங்க. இன்னுமே அந்த காவடி என் கையிலே ஹோல்ட் ஆகிருக்கு இல்லையா. சரியான கூட்டம். அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் பயங்கரமான கூட்டம். போன வருஷம் ஆக்சுவலி நான் பெட்டில் தான் இருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஆனால் அதை விட இப்போ பயங்கரமான கூட்டம் இருக்குது. இதை விட 2026 இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும், தவிர இது கூட்டம் குறையாது.